அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அம்பியாயில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாசி அஜ்மஈன். அம்மா பஅத். புகாரியில் 6413வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அகல் போருக்காக அகல் தோண்டி கொண்டிருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர வேறு நிலையான வாழ்க்கை இல்லை. ஆகவே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அந்த நிலையான மறுமை வாழ்விற்காக செம்மைப்படுத்துவாயாக என்று பாடியபடி சொன்னார்கள். இதே ஹதீஸு சஹல் பின் சாத் அல் சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. 6414வது ஹதீஸாக இது புகாரில் இடம்பெற்றிருக்குது. அகல் போரின் போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அவர்கள் அகல் தோண்டி கொண்டிருந்தார்கள். நாங்கள் மண் சுமந்து எடுத்து கொண்டு வந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்துவிட்டு, இறைவா, மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஆகவே அதற்காக உழைக்கும் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக என்று பாடியபடி கூறினார்கள். இந்த 2 ஹதீஸின் மூலம் நாம் பெறப்படக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்றால், ரசூல்லா ஒரு செய்தியை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. மறுமை வாழ்க்கையை தவிர வேறு நிலையான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் நம்ம தேவைக்காக எவ்வளவோ செயல்பாடுகளை செய்கிறோம். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கைக்காக நம்முடைய தயாரிப்புகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மறுமை வாழ்க்கையை தவிர வேறு நிலையான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்தில் முடியக்கூடியது, ஒரு தற்காலிகமானது. இதற்கான தயாரிப்புகள் நம்ம எவ்வளோ மும்முரமாக செய்கிறோமோ அதே அளவு மறுமைக்காகவும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை தயார்படுத்திக்கணும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.